हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 98 आरावद् श्लोकम् सत्त्वेनासत्तया वा न च खलु सदसत्त्वेन निर्वाच्यरूपा धत्ते या सावविद्या गुणपनिमतिवत् विश्वदृश्यावभासं विद्यात्वं सैव याता श्रुतिवचनलवैः यत्कृपास्यन्दलाभे संसारारण्यसद्यस्तृठनपरशुतामेति तस्मै नमस्ते। सत्त्वेन असत्तया वा न च खलु सत् असत्त्वेन निर्वाच्यरूपा धत्ते या असौ अविद्या गुणपनिमतिवत् विश्वदृश्य अवभासं विद्यात्वं सा एव याता श्रुतिवचनलवैः यत्कृपास्यन्दलाभे संसार अरण्य सद्यः त्रिटन परशुताम् ஏதி தஸ்மை நமஹ தே. சத்வேன உள்ளது என்றோ, அசத்தையாவா இல்லாதது என்றோ, சத்து அசத்வேன இருப்பும் இன்மையும் கலந்தது என்றோ, ந ச கலு நிர்வாச்சிய ரூபா எவ்வகையிலும் விளக்கி கூற முடியாததும், குண கயிற்றில் பனி மதிவது பாம்பினை கண்டு மயங்கும் தன்மை போல், விஸ்வதிருஷ்யா காணப்படும் யாவும் அடங்கிய பிரபஞ்ச அவபாசம் தோற்றத்தை தத்தே உருவாக்குகின்றதுமான யா அசௌ அவித்யா எந்த ஒரு மாயை அஞ்ஞானம் உள்ளதோ, சாயேவ அதுவே, யத் கிருபாஸ்யந்தலாபே எவரது கருணை பெருக்கு கிட்டியவுடன், ஸ்ருதி வச்சன லவைஹி ஒரு சில வேத வாக்குகளின் மூலமே, வித்யாத்வம் யாத்தா மெய்ஞானமாக ஆகி, சம்சார அரண்ய பிறப்பிறப்பாகிய காட்டினை, சத்யஹ உடனடியாக, திருட்டன வெட்டி அழிக்கவல்ல, பரசுதாம் ஏதி கோடரியாக ஆகிறதோ, தஸ்மை தே நமஹா அந்த உனக்கு நமஸ்காரம். சத்யென்றோ அசத்யென்றோ சதசத்யென்றோ நிச்சயமாக கூற முடியாத யாதொரு அவித்தை உண்டோ, அது கயிற்றில் பாம்பு போல் உலகில் காணும் எல்லா பொருள்களையும் தோன்றச் செய்கிறது. அந்த அவித்தையே உம்முடைய கருணையின் பிரவாகம் கிடைக்கும் பொழுது வேதாந்த வாக்கியங்களின் லவலேசத்தாலேயே வித்தையாகி சம்சாரமாகிற வனத்தை வெட்டி அழிக்கும் கோடரியாகி விடுகிறது. அப்படிப்பட்ட உமக்கு நமஸ்காரம்.